ஃபெடரல் சிஸ்டத்தில் மாநில அரசு மத்திய அரசு எல்லோருமே பங்களிப்போடு செயலாற்றக்கூடிய அந்த திட்டத்தில் ஓட்டைகள் போட வேண்டும் என்பதை முழு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதுவும் நமக்கு தெரியும், குறிப்பாக இந்த சென்னை வெள்ளமும் தென் தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த 2 வெள்ள பாதிப்புக்கு கூட மிக மோசமாக இந்திய அளவிலே கையாளப்பட்டதாக அனைவருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா மிக மிக மோசமான பாதிப்பில் இருக்குது. இது எந்த அளவுக்கு ஆச்சரியம்னாங்க, மத்திய அரசு முதலாக மழை வெள்ளத்திலிருந்து ஒரு இடம், குறிப்பாக ஒரு மாவட்டம் வெளியே வருவதற்கு முன்பாகவே மத்திய அரசினுடைய குழு பார்வையிடுவதற்கு, சேதங்களை கணக்கீடு செய்வதற்கு வந்துட்டாங்க. 20ஆம் தேதி மத்திய அரசினுடைய இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம், அதாவது எல்லா மினிஸ்ட்ரி இருக்கக்கூடிய கம்பைன்டு டீம் 20ஆம் தேதியிலிருந்து களத்தில் வந்து பார்க்குறாங்க. 20, 21, 22 சேதம் எஸ்டிமேட்டு எந்த அளவுக்கு நடந்திருக்கு, பாலங்கள் ரோடு எந்த அளவுக்கு வாஷ் அவுட் ஆகிருக்கு. அதில் ஆச்சரியம் என்னென்னா, இந்திய அரசில் முதலாக பார்க்குற ஒரு இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் வந்த பிறகு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த பகுதிக்கு போகிறாங்க. 20ஆம் தேதியிலிருந்து மத்திய அரசினுடைய இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் தென் தமிழகத்தில் இருக்காங்க. ஆனால் நம்முடைய மாநில முதலமைச்சர் 21ஆம் தேதி போகிறாங்க. கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் கழித்து அந்த பகுதிக்கு போகிறாங்க. இந்த ஒரு விஷயமே நமக்கு சொல்லும் எந்த அளவுக்கு ஒரு அக்கறையின்மை, அலட்சியத்தன்மை, எதையுமே பொருட்படுத்தாமல் ஒரு முதலமைச்சர் அவர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய உதாரணம் சொல்ல முடியாது. இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் வந்த பிறகு முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போகிறார். இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அடுத்து இவர்கள் நிவாரண பணியில் கவனம் செலுத்தாமல், அது முதலமைச்சர்லேருந்து அவருடைய மகன்லேருந்து அமைச்சர்லேருந்து நிவாரண பணியில் கவனம் செலுத்தாமல் இவருடைய கவனம் முழுவதுமே எப்படி மத்திய அரசை வம்புக்கு இழுப்பது என்பதை தான் முழு கவனமாக வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரை சுதந்திரத்திற்கு பிறகு எந்த ஒரு பேரிடரையும் கூட தேசிய பேரிடர் என்கின்ற பெயரை நம்ம கொடுக்கலைங்க. நேஷனல் கெலாமிட்டின்னு எதுக்குமே கொடுக்கல. தமிழகத்தில் வந்த சுனாமிக்கோ, ஒரிசா ஆந்திராவில் இதற்கு முன்னாடி வந்த கோரமான சைக்ளோன் பாதிப்போ, இந்தியாவில் எந்த பகுதியும் கூட புஜ்ஜி எர்த்குவேக்காக இருக்கட்டும் குஜராத்தில், நேஷனல் கெலாமிட்டி என்கின்ற வார்த்தை, தேசிய பேரிடர் என்கின்ற வார்த்தையை நம்ம யாருமே பயன்படுத்தலை, எந்த ஆட்சியிலையும் பயன்படுத்தலை. காரணம், பயன்படுத்துவதற்கான சட்டமோ பயன்படுத்துவதற்கான குறிப்போ ஒரு நாமோ இதுவரை இருந்தது கிடையாது. ஸோ தேசிய பேரிடர் என்கின்ற வார்த்தை மத்திய அரசு பயன்படுத்த போவது கிடையாது. காரணம், அது பயன்படுத்துவதற்கான முகாந்திரம் இல்லை, காரணம் அதற்கான சட்டம் இல்லை. ஆனால் ஒரு பேரிடரில் என்ன உதவி செய்ய வேண்டுமோ அனைத்தையுமே மத்திய அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய மக்கள் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள், நானும் நம்முடைய இணை பொறுப்பாளர் அவர்களும் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மிக விஸ்தீரமாக தென் தமிழகத்தினுடைய பாதிப்பு என்ன, எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது, குறிப்பாக விவசாய சேதம் எப்படி, வீடுகளுடைய சேதம் எப்படி, எல்லாரையுமே ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் மேடமுக்கு ஒரு பெரிய ஒரு புக்லெட்டாக போட்டு கொடுக்கும். அதை நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் மிக விவரமாக கேட்டுக்கிட்டாங்க. அதன் பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட பேசியிருக்காங்க. அதனால் நம்மை பொறுத்தவரை மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அது விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மிக மிக விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்க, நாளை மறுநாள் நிதியமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்காங்க. மத்திய அரசு சார்பாக நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடியில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்கிறாங்க. தூத்துக்குடி முழுவதும் சென்று பார்க்க இருக்கிறாங்க. அவர்களும் நேரடியாக இந்த சேதத்தை எப்படி, எந்த அளவுக்கு சேதம் நடந்திருக்குது என்பதை அவர்கள் நேரடியாக கணக்கீடு செய்யவும் வர்றாங்க. அதனால் பத்திரிகை நண்பர்கள் வாயிலாக தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொள்வது, மத்திய அரசு முழுமையாக, ஏன்னா தமிழக அரசு ஒரு வேலை செய்யலை, தமிழக அரசுனாலேயே பாதிப்பு அதிகமாக இருக்குது, அவங்க கண்டுக்கலை, அவங்க இன்னுமே கூட அந்த அக்கறையை காட்டலை. இந்த நேரத்தில் முழு பொறுப்பையும் கூட மத்திய அரசு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் ஃப்ளட்டு வந்துருச்சுங்க. ஆஃப்டர் எஃபெக்ட் அது முடிஞ்சு அடுத்த 1 மாத காலம் 2 மாத காலம் இதனால் வரக்கூடிய பிரச்சனை. இதைத்தான் நாங்கள் மத்திய அரசு சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் சந்தித்த அமைச்சர்கள்ட்ட சொல்லியிருக்கோம், எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, மாநில அரசு எந்த அளவுக்கு அக்கறையின்மையோடு இருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவுக்கு பொய் சொல்வது என்பது கைவந்த கலை, நம்ம எல்லோருக்குமே தெரியும். இது புதுசாக நாம் பேச வேண்டாங்க. 1967 பேசிகிட்டு இருக்கோம்.
இப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பாருங்கள், குறிப்பாக வந்து குஜராத் எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலம் இருக்கோ அங்கெல்லாம் நிதி அதிகமாக கொடுப்பாங்க, நம்ம கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. 2021 குஜராத்தில் நமக்கு தெரியும் கக்கூட்டா அப்படிங்கிற புயல், ஒரு புயலுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க ஐஎம்டி. அப்போ குஜராத்தில் ஏற்பட்ட அந்த புயல் தாக்குதல் பார்த்தீங்கன்னா, குஜராத் வந்து 2021 9,836 கோடி ரூபாய் கேட்டாங்க மத்திய அரசுக்கிட்ட. குஜராத் வந்து 9,836 கோடி ரூபாய். மத்திய அரசு உடனடி நிவாரணமாக அவங்க கேட்ட பிறகு 1000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதன் பிறகு குஜராத்துக்கு பணம் கொடுக்கல. ஸோ குஜராத் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பிஜேபி ஆளுகின்ற மாநிலம், தொடர்ந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, சமீபத்தில் கடைசியாக குஜராத்தில் தாக்கப்பட்ட புயல் கக்கூட்டா புயல் தாக்கியது பொழுது 9,836 கோடி ரூபாய் கேட்டாங்க. மத்திய அரசு உடனடி நிவாரண நிதியாக 1000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதன் பிறகு மிச்சம் 8,836 கோடி ரூபாய் கொடுக்கல. காரணம், அசஸ்மெண்ட்டில் வித்தியாசம் இருக்கும். மத்திய அரசுடைய டீம் அசஸ்மெண்ட்டுக்கும் மாநில அரசு கேட்கக்கூடியதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே போல் 2020-21 கோவிட் காலகட்டத்தில் குஜராத்துக்கு மொத்தமாக வழங்கப்பட்ட நிதி, கோவிட்டை வந்து சமாளிப்பதற்கு 304 கோடி, தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி 868 கோடி. ஸோ இந்த மாதிரி பல உதாரணம் சொல்லிகிட்டே போகலாங்க. ஆனால் நான் திமுகவினுடைய பொய்யை வந்து தோலுரிக்க விரும்பலை. ஒன்றா உட்காந்து ஒரு டேட்டாவா, அது காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்திய அரசை பொறுத்தவரை, பேரிடரை பொறுத்த வரைக்கும், என்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் அது அசஸ்மெண்ட் பேஸ்டு, எஸ்டிமேஷன் பேஸ்ட் ஃபண்ட் ரிலீஸ். அவங்க கணக்கு போட்டு எந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கோ அதை பொறுத்து பணத்தை கொடுப்பாங்க. அதனால் தமிழகத்தில், தென் தமிழகத்திற்கு இந்த மாதிரி அவங்க மாநில அரசு வந்து எஸ்டிமேட் அவங்க போடாமல் இருக்காங்க. சென்னை பொறுத்தவரை அவங்க கேட்டிருக்காங்க. அதனால் நிச்சயமாக மிக விரைவில் மத்திய அரசு நிதி கொடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். அது வேகமாக வரும் என்றும் நம்புகின்றோம். அதற்கு முன்பாக நம்முடைய நிதியமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து தூத்துக்குடியில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை அவங்க வர்றாங்க, ரியல் டைம் ஃபீட்பேக் எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய அடுத்த பொய், வானிலை மையத்தின் மீது பொய். அதாவது நம்முடைய கையாளாகத்தனத்தை மறைக்க சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் மேலே படி போடுறது. இன்றைக்கி நமக்கு தெரியும், ஐஎம்டியை பொறுத்தவரை திமுக ஆசைப்படுற மாதிரி கருப்பு சிவப்பு கலர் கோடிங்லாம் கொடுக்க முடியாதுங்க. திமுக பொறுத்தவரை எல்லோ ரெட். எல்லோனாவே ஹெவி ரெயின்ஃபால், ரெட்டுனா வெரி ஹெவி ரெயின்ஃபால். எல்லோ அலர்ட் வந்து 12ஆம் தேதியே கொடுத்தாச்சு. ஆனால் திமுக காரங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சேலத்தில் இளைஞர் அணி கான்ஃபரன்ஸ், இளைஞர் அணி மாநில மாநாடு நடத்துவதில் ஒரு குரூப் அக்கறையோடு இருந்தாங்க, இது செய்யணும்னு. அப்புறம் இந்தி கூட்டணிக்கு போகிறதுல முதலமைச்சர் அவர்கள் அக்கறையோடு இருந்தாங்க. கூட்டணிக்கு போயிட்டு போகிற போக்கில் சரி பிரதமர் இங்கே இருக்கார், இதே ஊரில் இருக்கார், டெல்லி வந்துட்டோம், பிரதமர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வைப்போம்னு சொல்லிட்டு போகிற போக்கில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு பிரதமரையும் பார்த்துட்டு வந்தாங்க. இவர்கள் கவனம் முழுவதுமே ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லைங்க. கவனம் முழுவதுமே அந்த சென்னை ஃபார்முலா ஃபார் ரேசிங் சர்க்கியூட்டு, சேலத்தில் இளைஞர் அணி மாநில மாநாடு திமுகவோடது, அதே போல் இந்தி கூட்டணி, கவனம் முழுவதுமே அங்கே இருந்துச்சு. எல்லோ ரெயின்ஃபால், எல்லோ அலர்ட் கொடுத்தாவே, ஹெவி ரெயின்ஃபால் கொடுத்தாவே அனைக்கும் அனைவருக்குமே தெரியும், இட் ஹஸ் காட் அ பொட்டென்ஷியல் டு பிகம் ரெட் அலர்ட். அது ரெட்டாக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு தெரிஞ்சும் ஹெவி ரெயின்ஃபாலுக்கான எல்லா ப்ரிகாஷனரி மெஷரும் எடுக்கல. இது அட்வான்ஸாக கொடுக்கப்பட்ட வார்த்தை. அதன் பிறகு ரெட் அலர்ட்டாக அது கொடுத்தாங்க. இப்போ திமுக சொல்வது போல் இல்லை, எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணும், நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் வந்து இளைஞர் அணி மாநில மாநாடு ஒத்தி வச்சுட்டு டெல்லி போகிறதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நாங்கள்லாம் இங்கிருந்து அங்கே கிளம்பி போக முடியும். இந்த அளவுக்கு அபத்தமான ஒரு ஆர்கியூமெண்ட்டை யாருமே இந்திய அரசியலில் பார்த்ததில்லை. எந்த அளவுக்கு தமிழகத்தில் திமுகவை பொறுத்தவரை பொய்யிலே வளர்ந்த ஒரு கட்சி என்பதற்கு இது மறுபடியும் உதாரணமாக இருக்குது. மழை வந்த பிறகு கூட திருநெல்வேலியினுடைய மேயர் சேலத்தில் இருந்தார். திருநெல்வேலியினுடைய மேயர் யார் அங்கே இருக்க வேண்டியவர் சேலத்தில் இந்த இளைஞர் அணி மாநாட்டு பந்தல நின்றுருக்கார். இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் இருக்குது. இவர்களால் மக்களுக்கு நன்மை கிடைக்கல என்பதை தாண்டி இவர்களால் மக்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்ற முடியாது என்றாயிடுச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சுங்க, நான் 1.5 வருஷமாக கிளிப்புள்ளையை போல சொல்லி கொண்டிருக்கின்றேன், நம்மை மற்ற மாநிலங்கள்லாம் ஓவர்டேக் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக இந்தியாவினுடைய 2வது பெரிய மாநிலம் பொருளாதாரத்தில் நாம் இருந்தோம். 40-50 ஆண்டுகளாக. ஒரு வாரத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை முந்தி அடித்துவிட்டு இந்தியாவினுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக மாறிட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, தயாநிதி மாறன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் போய் டாய்லெட்டு கழுவுறவங்க பான்பராக் அப்படின்னு சொல்லுவார். யூபியிலேருந்து வந்தவன்லாம் இங்கே வந்து பானிபூரி விற்க வர்றாங்க. இன்றைக்கி யூபி வந்து
தமிழ்நாட்டை ஓவர்டேக் பண்ணி இரண்டாவது பெரிய பொருளாதார நாடா ஸ்டேட்டா மாநிலமா மாறிடுச்சு. இன்னைக்கு தமிழகம் 3வது இடத்துக்கு போயிருக்கு. அடுத்து இதே போல போச்சுன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க, இதே திமுக கையில தமிழ்நாடு இருக்குதுன்னா இன்னும் 2 மாநிலங்கள் தமிழ்நாட்டை அடுத்த 5 வருடத்துல ஓவர்டேக் பண்ண போகும். ஸோ தமிழ்நாடு 3வது 4வது விட்டு கொடுத்து 5வதுக்கு வந்துடும். என்ன திராவிட மாடல் அரசு? 50 ஆண்டு 60 ஆண்டு கர்ம வீரர் காமராஜர் ஐயா காலத்திலிருந்து திமுக ஆட்சிக்கு வராத காலத்திலிருந்து இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை நீங்கள்லாம் கொள்ளையடிச்சு ஒரு மக்கள் பணத்தை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சு இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர்டேக் பண்ணி 2வது பொருளாதார மாநிலமாக மாறியிருக்காங்க. நம்ம 3வதாக இருக்கும். இது என்ன சொல்லுவாங்க? திமுக காரன் கப்பிச்சு பண்ணிருக்கான், வாயை துறக்க. அவர்களுக்கு தெரியும் இன்னிருக்கக்கூடிய ஸ்டேட் ஜிடிபி எஸ்டிமேஷனில் இன்னும் 2 மாநிலங்கள் பிரீத்திங் டவுன் த நெக், தமிழகத்தினுடைய நெக்கு பக்கத்தில் பிரீத் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. இந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், தமிழகத்திற்கு இன்னைக்கு தேவை பாரதிய ஜனதா கட்சி. ஒரு புது விஷனோட அடுத்து எங்கே செல்லுகின்றோம் என்கின்ற ஒரு கிளியர் ஐசைட் கோலோட இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இவங்க மொத்தமாக தமிழகத்தை முடித்து கட்டுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் பணத்தை திருடுறாங்க. வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷன் கேட்குறாங்க. எந்த நிறுவனங்களும் வருவதற்கு தயாராக இல்லை. இப்போ இதை தாண்டி அடுத்த ஒரு கருத்துங்க, தமிழ்நாட்டினுடைய ஏர்னிங் பொட்டன்ஷியல். இப்போ சென்னை பாருங்க, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து ஆசியாவினுடைய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். கிட்டத்தட்ட 40,000 கோடி வருமானம் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு இவர்களுடைய மோசமான கையாளுதால அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிச்சு. 3 மாதம் எக்கனாமிக் அவுட்புட் இல்லை. தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கீழே போயிட்டாங்க. இன்னைக்கு திமுக இருக்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது கீழே போகுது. ஏன்னா சர்வீஸ் பண்ணக்கூடிய பொருளாதாரம் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமும் தண்ணீரில் புயலில் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா மாநிலத்திற்கு வரக்கூடிய வருவாய் குறைய ஆரம்பிக்குது. ஸோ திமுக ஆட்சி காலத்தில் திமுகவுடைய ஆட்சி முடியும் பொழுது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வருவாய் இழப்பு தமிழகத்திற்கு முதலாக நடந்திருக்கு. வருவாய் இழப்பு, வருமானத்தை பெருக்கிறதுக்காக இந்த ஆட்சி இல்லை, வருவாய் இழப்புக்காக இந்த ஆட்சி இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக செய்கின்ற இந்த செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதுக்கு நீங்கள் இந்தி கூட்டணிக்கு போனீங்க? எதுக்கு பிரைம் மினிஸ்டர் வேண்டா வெறுப்பா பார்த்தீங்க? மத்திய அரசு 450 கோடி ரூபாய் செகண்ட் டாபிக் எஸ்டிஆர்எஃப் கொடுத்து, ஃபர்ஸ்ட் டாபிக் 450, அதாவது மொத்தம் 900 கோடி ரூபாய் கொடுத்து, நீங்கள் 300 கோடி மாநில அரசினுடைய ஷேர் 1200 கோடியில் இன்னைக்கும் 800 கோடி ரூபாய் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் முந்தானத்து பேசும்பொழுது 800 கோடி ரூபாய் வங்கி கணக்கில் இருக்கு. அந்த 800 கோடி ரூபாயை செலவு பண்ணுங்களேன். பணம் இல்லை என்றால் விரைந்து அடுத்த நாளே வரும். எஸ்டிமேஷன் போயிருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு மெத்தடாலஜி இருக்கு, பணம் மிக விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை முழுமையா இருக்கு. கண்டிப்பா கொடுக்க போறான். இருக்கிற பணத்தையே செலவு பண்ணு. 450 கோடி ரூபாய் கொடுத்த பணம், சென்னைக்கு 560 கோடி ரூபாய், 2 பணம் சென்னை வெள்ளத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 450 கோடி ரூபாயை செலவு பண்ணீங்களா? 800 கோடி ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்கும் பொழுது எதற்காக தினமும் கூட நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம திசை திருப்பக்கூடிய வேலையில எதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு? இதை தாண்டி கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்றேன். ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் தான். இட்ஸ் அ பேட்டர்ன். மைண்டில் வந்து ஒரு பேட்டர்ன். ஒரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சனாதன தர்மத்தை பற்றி நான் தப்பாக பேசலை, சரியாக தான் சொன்னேன்னு சொன்னாரா? ஒரு 3 மாதம் சொன்னார். என்னாச்சுன்னா விளைவு என்னாச்சுன்னா, இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி தலை குனிந்து நின்று கொண்டிருக்கின்றார். கிளிப்புள்ளையை சொல்வது போல இல்லைல்ல, நான் சொன்னது சரிதான், சனாதன தர்மத்தை ஒழிப்பது தான் இலக்கு, என் பதவியே போனாலும் பரவாயில்ல, நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன். அதனுடைய வெளிப்பாடு தான் நிதிஷ்குமார் இந்த இந்தி கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களையும் டிஆர் பாலு அவர்களையும் உட்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிச்சுட்ருக்கேன். 2 பேரும் ஹிந்தி படிச்சுட்டு வாங்கடா. ஏதோ ரகுதாத்தான்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ஹிந்தி அந்தளவுக்கு தெரியாது. ரகுதாத்தான் இன்டர்நெட்லாம் வருது. அந்தளவுக்கு மோசமாக 2 பேர் போய் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா பண்ணிட்டார், இப்படி திட்டினாச்சும் இவங்களை வெளியே அனுப்பிடலாம். இவங்களை நம்பி நம்ம 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துடும். இந்த வர்ற 30-40 சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு தெரிந்தவரை இட்ஸ் அ கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கேவை வெளியே அனுப்புகிறேன். இந்த மாதிரி ஆனால் டிஎம்கே எப்படின்னா, எவனோ அவமானப்படுத்தினாலும் நாங்கள் போக மாட்டோம், பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம், சீட்டை பிடிச்சிட்டோம், நீங்கள் என்ன தான் பண்ணாலும் 2024 இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்கள் ஒட்டிக்குப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா
ஹிந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி கிளாஸ் எடுத்து வாயை துறக்காம 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க, ஸ்டாலின் அவர்களும் டிஆர் பாலா அவர்கள். இன்னைக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எங்க கொண்டு நிறுத்த போறாருன்னா, அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான், அதை நான் மாற்ற போறது இல்லை. இது பேட்டர்ன் அவருக்கு. அடுத்த 3 மாசம் கழிச்சு என்னுடைய விளைவை பார்ப்பீங்க. இதனுடைய விளைவு 2024 பாராளுமன்ற தேர்தல். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடல்ல வீசணும்னு முடிவில் இருக்கார். இது எப்படின்னா, இந்த வடிவேல் காமெடி வரும், ஒரு 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 கிளாக் உடஞ்சி போயிடும், ஒரு பெரிய கடிகாரம். என்னடா உடச்சிட்டீங்களாம் பாரு அண்ணே, 400 வருஷம் அப்போ கடிகாரம் அண்ணே. உடனே வடிவேல் சொல்லுவோம், அப்பா நான் கூட புதுசுன்னு நினைச்சேன். அந்த மாதிரி திமுக என்கின்ற 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அதை உடைத்து சுக்குநூறா பீஸா ஆக்கி இவர் கடல்ல எரிவதற்காக வந்திருக்கார், வடிவேல் காமெடி போல. அதனால் அவர் தொடர்ந்து சொல்லட்டும். அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது. ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு. மத்திய அரசு நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் 4 சாதிகள் தானே இந்தியாவில் இருக்கு. 4 காஸ்ட், 4 சாதி தான் நாங்கள் நம்புகிறோம். பெண்கள் சாதி, ஏழைகள் சாதி, இளைஞர்கள் சாதி, விவசாயிகள் சாதி. இந்த 4 சாதிகளுக்கு வேலை பார்க்குறோம். 4 சாதிகளுக்கு வேலை பார்க்குறோம். அதான் எங்களுடைய அதான் எங்களுடைய இலக்குன. அது பிரைம் மினிஸ்டர் பல இடத்துல சொல்றார். we believe in 4 castes: caste of women, caste of youth, caste of farmers, caste of poor. 4 சாதிகளுக்காகத்தான் நம்ம எல்லா திட்டங்களும் வருது. இதுல புவர் என்கின்ற சாதி, ஏழை என்கின்ற சாதி இருக்கக்கூடாது என்று ஆட்சி பண்ணுகின்றோம். அவர்கள் எல்லாம் முன்னேற்றி மேலே கொண்டு போயிடணும், அப்பர் மிடில் கிளாஸுக்கு கொண்டு போயிடணும். மிச்ச 3 சாதிகள் வாழ்க்கையிலே வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய ஆட்சி. தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி சாதிவாரி கணக்கு எடுப்பதற்கு கமிஷன் போட்டாங்க. நமக்கு பல இடத்துல தெரியும். அந்த கமிஷன் அறிக்கையெல்லாம் எங்கே போச்சு? இதே காங்கிரஸ் இருக்கும் பொழுது சென்சஸோட சேர்த்து எடுத்தாங்க, அதையே ரிலீஸ் பண்ணல. இன்னைக்கு பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்திய பிறகு எல்லாம் கத்தி எடுத்துட்டு ஒருத்தரும் குத்துறக்கடியாக இருக்கிறாங்க. எனக்கு கம்மியாக கொடுத்துட்டேன், எனக்கு அதிகமாக கொடுத்துட்டேன். தமிழ்நாட்டில் அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? சும்மா இருக்கக்கூடிய ஜாதிகள்லாம் தூண்டி விட்டு ஜாதி கலவரத்தை இங்கே செய்யலாமா? நீங்கள் எங்கேயெல்லாம் சாதி கணக்கெடுப்பு ரிலீஸ், கர்நாடகா ரிலீஸே பண்ண மாட்டேன்ட்டாங்க. கர்நாடகா என்ன சொல்லிட்டாங்க, ரிப்போர்ட்டே காணாமல் போச்சுப்பாங்க. இதே கர்நாடகாவில் சித்தராமையா அவர்கள் இதற்கு முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க. இப்போ சித்தராமையா என்ன சொல்கிறாருன்னா, ரிப்போர்ட்டை காணாது சொல்லாயிட்டு இருக்கோம். அதனால் அரசியலுக்கு பேசுகிறக்கு ஈஸி. இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்திருக்கக்கூடிய மிச்ச மாநிலங்களை பாருங்கள். யூபியில் இப்போ காஸ்ட் கான்ஃப்ளிக்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கம்மியாக சொல்லிட்டேன், நீ அதிகமாக சொல்லிட்டேன். கர்நாடகா எப்படிலேருந்து எஸ்கேப் ஆகலான்னு அவங்க பின்னாடி வர பார்க்குறாங்க. இதே காங்கிரஸ் 3 மாநில எலெக்ஷனுக்கு பிறகு, 3 மாநில எலெக்ஷனில் காங்கிரஸ் என்ன சொன்னாங்க? 5 மாநிலத்தில் என்ன சொன்னாங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு தான் எங்கள் கோல். நாங்கள் என்ன சொன்னோம்? 4 சாதிகள் தான் நாங்கள் அக்னாலேஜ் பண்ணுறோம், அவர்களை முன்னேற்றுவதற்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். மக்கள் யாருக்கு வாக்களித்தாங்க? அதன் பிறகு காங்கிரஸ் காஸ்ட் சென்சஸே பேசல, எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதைத்தான் நாங்கள் நம்புகின்றோம். ஏழை என்கின்ற சாதி இருக்கக்கூடாது. 70 ஆண்டு காலமாக இருக்கிறாங்க, ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்க. அது எங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கு. சொல்லுங்க. ஃப்ரெண்ட்லி ஃபைட். இது துப்பாக்கி சுடும்போது தெரியாமல் அவங்களுக்குள்ள அவங்க சுட்டுக்குவாங்க. அது மாதிரி கர்நாடகா லோகாயுக்தா ஃப்ரெண்ட்லி ஃபைட். இது அந்த குத்து சண்டையில் தெரியாமல் குத்துற மாதிரி வந்திருக்காங்க. இதெல்லாம் அடுத்த கட்டம் போகிறதா நான் பார்க்கல. பைந்தமிழ் பாரி அவருடைய மைனிங் கேஸுக்காக இங்கே லோகாயுக்தா ரைடு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. லோகாயுக்தா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் கர்நாடகா லோகாயுக்தாவில் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்பொழுது கைது பண்ணுவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருக்கும், இது நம்ம ஆள்றா திமுக காரன் இல்லை இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க, தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டோம். இதை வந்ததுக்கு 2 பெட்டியை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. இது உண்மையாலுமே லாஜிக்கலாக இது போகும், கடைசி வரைக்கும் போய் இதை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்பவில்லைங்க. யார் என்ன சொல்றாங்க? என்ன பிஜேபிக்கு லோகாயுக்தாக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் கேட்குறேன்னா, அதனால தான் திமுக காரனுக்கு அறிவெளின்னு சொல்கிறேன். 200 ரூபான்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா, ஆட்சியிலே அங்கே காங்கிரஸ் இருக்கு.
லோகாயுக்தா என்பது டெக்னிக்கலி இண்டிபெண்டன்ட் பாடிம்பாங்க. அங்கே பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக இருக்குது. எங்கள் எதிர்கட்சி தலைவர் அசோக் வந்து ஃபோன் பண்ணி சித்தராமையா சார் இந்த கோயம்புத்தூரில் வந்து பைந்தமிழ் பாடின்னு ஒரு தம்பி இருக்கான், லோகாயுக்தா அனுப்பி ரைடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரா? இதை விட அபத்தமான ஒரு ஆர்கியூமெண்ட்டை பார்த்ததே கிடையாதுங்க. அடுத்தது ரெண்டாவது பாருங்க, இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு பொன்முடி அவர்கள் மீது. அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு? நீதிபதியின் மீது சந்தேகம் இருக்காங்க. பாருங்க இந்த மாதிரி கஷ்ட காலத்தை தமிழ்நாடு பார்க்க வேண்டிய கட்டாயம். கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்றாங்க? நீதி வந்து வெல்லவில்லையாம். ஏன்னா இதே கம்யூனிஸ்டுக்காரனுங்க, நீங்களாம் கம்யூனிஸ்டுங்கிற கம்யூனிஸ்டுங்கிற பேரை தயவு செஞ்சு மாற்றிடும். கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள், நாங்கள் நீதிக்காக நிற்போம், ஏழைகளுக்காக நிற்போம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு திமுகவுக்கு ஜிங்ஜாங் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சோபாலகிருஷ்ணன் போய் கேட்டிங்கன்னா உடனே எம்எல்ஏ கிளம்பி வருவார். அதுக்காக தான் வேலை. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துறதே அண்ணாமலை திட்டத்து தான் தமிழ்நாட்டில். அந்த கட்சிங்கிறது ஏழை மக்களுக்கு சர்வ் பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு திருமாவளவன் அண்ணனும் வந்து இறுக்கமாக உட்காந்துருக்கார் சேரில். இந்த சேர் விட்டு நாமல் எந்திரிக்கூடாது. இதை போன்ற அபத்தமான ஆர்கியூமெண்ட்டை நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தீர்ப்பில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதே பொன்முடி மீது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஊர்ஜிதமாய் வந்திருக்கு. இன்னைக்கு இவர்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதியும் கேள்வி கேட்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும், எந்த அளவுக்கு ஊழலை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாங்க. இது எங்க போய் தமிழ்நாட்டை நிறுத்த போகுதுன்னு பாருங்க. வேறங்க என்ன இன்னைக்கு என்ன எல்லா கேள்வியும் நீங்களே கேட்குறீங்க. நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோங்கன்னா, நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம் எல்லா அமைப்புக்குமே. நாங்களும் அதில் பங்கேற்பதாக சொல்லியிருக்கிறோம். இல்லை, முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது, பிரஸ் மீட் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது, ரோட்டில் ஆர்ப்பாட்டம் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது, பாரதிய ஜனதா கட்சி ரோடுக்கு வந்து போராடுறது முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது. ஏன் நாங்கள் வந்து டாஸ்மார்க்கு 3/4 டாஸ்மார்க்கை மூடணும், கள்ளுக்கடையை திறக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட நேரம் கேட்டோம். எங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்குற நேரம் கொடுத்தாரா? நேரமே கொடுக்காத முதலமைச்சர் நாங்கள் எதுக்கு போய் சந்திக்கணும்? அதனால் எல்லா இடத்துலையும் அழுத்தம் கொடுக்குறோம்ல. ஆனால் இது வந்து கட்சிகளாக கொண்டு வரப்பட்டது. ஒரு புரிஞ்சுக்கணும், டெமோக்ரஸியில் முதலமைச்சரை போய் சந்தித்து தான் வேலை நடக்க வேண்டும்னா அந்த விளையாட்டுக்கு நாங்கள் வர்றதுக்கு தயாராக இல்லை. இது எல்லாமே ஜனநாயகத்தில், இது எல்லாமே முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கறது தான். இது எல்லாமே மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது தான். பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய ஒரு போராட்டுக்கு அழுத்தம் கொடுக்கறது தான். அதனால் முதலமைச்சரை போய் சந்திப்பதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வராது. அதில் தெளிவாக இருக்கின்றோம். எங்களை முதலமைச்சர் மதிக்கலைன்னா நாங்கள் முதலமைச்சரை மதிக்க போகிறதில்ல. தெளிவாக இருக்கும். ஏற்கனவே நேரம் கேட்டு ஒரு முறை இல்லை 2 முறை நேரம் கேட்டு கொடுக்காத முதலமைச்சருக்கு அலையா விருந்தாளியாக நாங்கள் எங்கே போய் நிற்கணும்? என் கட்சிக்கு அது போன்ற நிலை வரல. நாங்கள் கம்யூனிஸ்டோ விசிகவோ கிடையாது. நாங்கள் அவங்க கூட்டணி கட்சி கிடையாது. கம்பீரமாக நிற்கக்கூடிய தேசிய கட்சி. அப்படிலாம் போய் கூடியெல்லாம் முதலமைச்சர் முறை நிற்க முடியாது. அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு நடத்தணும் நான் தெரியாமல் கேட்குறேன். முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா முதல்வருக்கு ஃபோன் பண்ணி அணையை கட்டுறதை நிப்பாட்டுங்கடான்னு சொல்லணும், அவ்வளோதான். அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி 2 பஜ்ஜி 2 போண்டா டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சம்பந்தம் எல்லாம் மத்திய அரசு ஃப்ளைட் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணி அங்கே போய் கஜேந்திர சேகவாத்தை போய் பார்ப்பீங்க அமைச்சர். அவர் சொல்லுவார் எனக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம், இருந்தாலும் நீங்கள் டெல்லிக்கு வந்துட்டீங்க, வாங்க உங்களுக்கு ஒரு க்ரீன் டீ கொடுக்குற, சாப்பிட்டு போங்க பாரு. அண்ணே இது எப்படி? நான் ஒரு திமுக காரன் ஒரு இடத்துல தொலைட்டு இருந்தான். நான் தம்பியை கேட்டேன், என்னப்பா தொலைட்டு இருக்கேன்? ஆனால் சாவியை காணானே. இங்கே ஏன்ப்பா தொலைவர? சாவி எங்கப்பா தொலைச்சனே? சாவியை 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி தொலைச்சனே. இங்கே ஏன்ப்பா தொலைறா? லைட் இங்கே தானே இருக்கு. அது மாதிரி தான் இது. மேகதாத்துவனுடைய அணையை நிப்பாட்ட வேண்டும்னா எங்கே சாவி தொலைஞ்சதோ அங்கே போய் பார்க்கணும். எங்கே லைட் இருக்கோ அங்கே தொலைவக்கூடாது. முதலமைச்சர் எல்லா பக்கமும் போகிறாரு. கர்நாடகா முதலமைச்சரை ஃபோனில் தொடர்பு கொண்டு ஏற்கனவே மத்திய அரசினுடைய நிலைப்பாடு பாராளுமன்றத்தில் மேகதாத்து அணை கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிய பிறகு நீங்கள் எதுக்கே கட்டுறீங்க? இது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு? எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு வேஸ்ட் பண்ணுறதுனே? சும்மா எல்லா டைம் இல்லைன்னு போய் உட்கார்றக்கா? தெளிவாக தெரியும், சாவி தொலைஞ்ச இடத்துல தொலாவணும். அதை விட்டு லைட் இருக்கிற இடத்துல திமுக கார தொலாயிட்டு இருக்கான். சரிங்க.